என்னென்ன சீர்கள்லாம் முன்பிருந்தது இப்போது காணாமல் போய்கொண்டிருக்கிறது? சீர் வரிசையை காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல மாறி இருக்கே ஒழிய எதுவுமே அழிஞ்சு போகல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் அவங்க வீட்டுக்கு, அவங்க அக்காவுக்கு, அவங்க தங்கச்சிக்கு, அவங்க அண்ணனுக்கு பண்ணணுங்கிற எண்ணம் ஆல்வேஸ் இருக்கு. அது ஒவ்வொரு விதமாக மாறிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ யூஎஸ்ல இருக்கேன், இப்போ வந்திருக்கேன். அங்கே என்னோட நண்பர் கண்ணன் பெருமாள்னு அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாரு. 51 சீர் தட்டு வச்சார். அங்கே வச்சு அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க எல்லாருக்கும் அவங்க அங்கே இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து நான் இப்போ அங்கே இருக்கேன். இப்போ எங்கள் அக்கா எனக்கு அனுப்பணும் அப்படின்னா இங்கேருந்து வண்டி வச்சுட்டு அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. ஸோ பணம் ஜிபே பண்ணுவாங்க. ஸோ அது தப்பு கிடையாது. இன்னும் ஒரு வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறோம். அதே நம்ம கொடுக்குற ஒரு சீர் மாதிரி தான் கணக்கு. நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது கிஃப்ட் கொடுக்கும். உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சார்? 3 பேர். அண்ணன் அக்கா இருக்காங்க. அண்ணன் அக்கா வந்திருக்காங்களா? அக்கா வந்திருக்காங்க. அக்கா இந்த பக்கம் உட்காந்துருக்காங்களா? அதே ஒரு பியூட்டி. நான் கொடுக்கணுங்கிறேன், அவங்க வேணாங்கிறாங்க. அதே ஒரு பியூட்டி. உங்க தம்பி இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, அக்கா நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க. சீர்வரிசை வேணுங்கிறாரு, நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க? இல்லை, முன்னாடி இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் அவசியமாக இருந்தது. ஏன்னா எப்பயோ ஒரு தடவை நம்ம பார்த்துக்குறோம், உறவுகள் இருந்தது. இப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல மாமா வருஷன்னு. இப்போ எத்தனை பேர் வீட்டில் மாமா இருக்காங்க? முன்னாடிலாம் அந்த பெரிய குடும்பம் அது இதுன்னு இருந்தது, பரவாயில்ல. எல்லா இடத்துலையும் ஆம்பளை பிள்ளை பிறந்தோன்னே தான் நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. ஒரு குழந்தை இருக்க வீடே நிறைய பேர் இருக்காங்க, அதுலேயும் பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறவங்க வீடு. அப்போ அந்த மாமா இல்லைன்னா ஒன்றும் என்ன எல்லாம் அப்படியே கரெக்ட். அதாவது ஆண் பிள்ளை இல்லாத வீடுகள், வாரிசுகள் நிறைய குடும்பங்கள் இருக்கு. அப்போ தாய் மாமாங்கிறது உறவுகள் அங்கே வீட்டில் இல்லாத போது அவங்களுக்கெல்லாம் அப்புறம் யார் சீர் செய்யறது அப்படிங்கிற இடம் கேள்வியாக கேட்குறீங்க. பெண்ணுக்கு தாய் வீட்டு சீர் தான் ரொம்ப முக்கியம். மாமன் வீட்டு சீரும் முக்கியம். சீர்னு சொன்னாலே தாய் வீட்டு சீர் தான். அதுக்கப்புறம் தான் மாமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாரோ ஒருத்தர் செஞ்சுருவாங்க. மாமா இல்லைங்கிறதுனால இந்த சீரை செய்யாமல் விட மாட்டாங்க. எங்களுக்கு எப்படி நினைக்கினா மெயின் தாய்மாம இருக்கணும். ஆனால் அவங்க இல்லைன்னு சொன்னால் அடுத்த எங்கள் சித்தப்பாமை, அதுக்கடுத்து அடுத்த பங்காளி, அதாவது நாங்களாம் இல்லைன்னு சொன்னால் அடுத்தடுத்த பங்காளி வந்துடுவாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்குமே தாய்மாமே வந்துடுவாங்க. சீர்வரிசை செய்கிறது அவங்க அண்ணன் தங்கச்சிக்கு செய்கிறதோ அக்கா தம்பிக்கு செய்கிறதோ கிடையாது, ஊருக்காக செய்கிறாங்க. அந்த சீர் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கும்பல் இருக்கும் சார். என்ன வச்சுருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே என்ன இருக்குது, என்ன இல்லை, இதை பேசிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த ஃபங்க்ஷன் வரும்போது அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இவங்க அடுத்த ஒரு 10 தட்டு எக்ஸ்ட்ரா ஏற்றுவாங்க. ஐயோ அன்றைக்கி இந்த ஊர் இப்படி பேசிச்சே, நம்ம இது வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இல்லை, அந்த உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தானே சீர் செய்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, அப்பாவோட அம்மாவுக்கு 83 வயசு ஆகுது. எங்கள் பாட்டியோட தம்பி அவருக்கு 80 வயசு ஆகுது. 3 வயசு தான் டிஃப்ரெண்ட்டு. அவர் மிலிட்டரி ரிட்டையர்டு. அவருக்கு பென்ஷன் வருது. சரிங்களா? இன்னி வரைக்கும் பொங்கலுக்கு சீர் அமுச்சிட்டு தான் இருக்காரு. 1000 ரூபான்னு சொல்லி அந்த பென்ஷன் காசுலேருந்து அனுப்புகிறாரு. ஆனால் எந்த யூஸும் இல்லை. இது அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறதும் கிடையாது, பேசிக்கிறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் நினச்சாருன்னா ஒரு ஹெல்த்துக்காகவோ இல்லை ஒரு மெடிக்கல் செலவுக்கோ அவரால் மாதம் ஒரு 500 ரூபாய் அனுப்ப முடியும். ஆனால் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கமிட்மெண்ட்டு நம்ம மேலே திணிச்சிட்டாங்க, நம்ம தங்கச்சிக்கு நம்ம செஞ்சாகணும். அந்த கமிட்மெண்ட் தான் சார் இவங்க சீராக சொல்கிறாங்க. இது கமிட்மெண்ட் தான், சீரே கிடையாது ஆக்சுவலி. அதாவது கட்டாயமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், முன்னோர்கள் திணிச்சிட்டாங்க. அக்கா தங்கச்சியோ ஏதோ ஒன்று நீ செஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் அவங்க கொண்டு வந்ததுனால இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ செய்யலைன்னா ஊர் என்ன பேசும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க.